வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி இதில் ஜிரியாட்ரிக் கண்டிஷன்ஸ், அதாவது முதியோர்களுக்கான நலனில் ஃபிசியோதெரப்பியின் பங்கு. வேர்ல்டுலே யங்கஸ்ட் பீப்புள் இருக்கிறதும் இந்தியா தான், க்ரோயிங் பாப்புலேஷன் ஆஃப் ஏஜ்டு பீப்புள் இருக்கிறதும் இந்தியா தான். ஏன்னா இன்றைக்கி மெடிக்கல் அட்வான்ஸ்டாக இருக்குது. 2022 கணக்குப்படி 147 மில்லியன் பீப்புள் ஜிரியாட்ரிக், அது முதியோர்கள்னால் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் முதியோர்கள் சொல்கிறாங்க, அவங்க இருக்காங்க. ஆனால் 2050 அது அதிகமாக 327 மில்லியன் ஆக போகுது. ஸோ க்ரோயிங் பாப்புலேஷன் வேர்ல்டு லெவலில் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, டபுள் ஆக போகுது. அதாவது 10% ஆஃப் தி பாப்புலேஷன் அபோவ் 60 இயர்ஸ்லேருந்து 20.1% ஆஃப் தி பாப்புலேஷன் 60+ ஏஜில் இருக்க போகிறாங்க. ஸோ இதுக்காக நம்ம இன்றைக்கி இளைஞர்களாக இருக்கோம், நடுத்தர வயதுனாக இருக்கிறோம், முதியோர்களாக போகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அதுக்கு ஃபிசியோதெரப்பி எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் வந்தால் தான் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போகணும் அப்படின்னு கிடையாது. முதியோர்களுக்கு இப்போ ஆனுவல் செக்கப் பண்ணுறோம்ல, ஹெல்த் செக்கப் பண்ணுறோம்ல, அது மாதிரி முதியோர்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் ஜென்ரல் செக்கப் பண்ணிக்கணும். அது எதுக்கு அப்படின்னா, ஆரம்பத்திலே சில பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முடியும். ஒன்று இயர்லி டிடெக்ஷன், ரெண்டாவது மெயின்டெனன்ஸ். இயர்லியாக டிடெக்ட் பண்ணினா அதை ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும், அதை சரி பண்ண முடியும். ஸோ அதனால் பெரிய அறுவை சிகிச்சைகள்லாம் வராமல் தடுக்க முடியும். மூணாவது ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணணும். மிகவும் முற்றிய நிலை, ரொம்ப ஏஜ்டு, நிறைய காம்ப்ளிகேஷன், நிறைய மெடிசன் எடுத்து பெட்ரிடன் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அவஸ்தைப்படாமல் இந்த பாடியை வெக்கேட் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பி ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மாதிரி மெயின்டெனன்ஸு, இயர்லி டிடெக்ஷன், மெயின்டெனன்ஸு, இயர்லி டிடெக்ஷன் பண்ணி அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது. டெர்மினல் இல் பேஷண்ட்டாக இருந்தால் அவங்க ரொம்ப அவஸ்தைப்படாமல் அந்த அவஸ்தைகள், வலி மற்றும் மொபிலிட்டியோட அவஸ்தைகள் இல்லாமல் அவங்க அந்த கடைசி காலத்தை கடக்கிறதுக்கு ஃபிசியோதெரப்பி ஹெல்ப் பண்ணும். பொதுவாக என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்கும்? இப்போல்லாம் 35-40 வயசுனாலே பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு, ஹார்ட் ப்ராப்ளம், தைராய்டு, முட்டி வலி, முதுகு வலி, இதெல்லாம் காமனாக இருக்குது. இது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும் வயதானவர்களுக்கு. அது இல்லாமல் வேறு என்ன இருக்கும்? பேக் பெயின் இருக்கும், நெக் பெயின் இருக்கும், முட்டி வலி, முதுகு வலி, நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். பக்கவாதம், அதாவது பிபியோ, சுகரோ, கொலஸ்ட்ரால் இல்லை ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு சரியான மாத்திரை சாப்பிடாமல் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, கொலஸ்ட்ரால் மாதிரி ஜாஸ்தியாச்சுன்னா அவங்களுக்கு பக்கவாதம், ஒரு கை கால் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கின்சன், அதாவது நடுக்க வியாதி, இப்படி நடுக்கும் பார்த்துருக்கீங்களா? ஒரு டம்ளர் எடுத்து அவங்களால தண்ணி குடிக்க முடியாது, வாயில் எடுத்து சாப்பாடு சாப்பிட முடியாது, நடக்கிறப்ப விழுந்துற மாதிரி, அதான் பார்க்கின்சன், நடுக்க வியாதி இருக்கும். நிறைய பேருக்கு பெண்களாக இருந்தால் மார்பகம், கர்ப்பப்பையில் புற்றுநோய் அதுக்கு சிகிச்சை எடுத்து அதோட பக்க விலை இருப்பாங்க. ஆண்களாக இருந்தால் ப்ராஸ்டேட், ஆணுறுப்பில் கேன்சர் அது இருக்கும். நிறைய பேருக்கு மறதி பிரச்சனை இருக்கும். நம்ம சொன்னதை அவங்க மறந்துடுவாங்க, பேசுனதே திருப்பி பேசிகிட்டு இருப்பாங்க. வயசாகி போச்சு, திருப்பி பேசுனதே பேசுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மூளையோட செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பலம் இழக்கிறதுல அவங்க பேசுவாங்க. கண்ணோட விஷன் ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு ப்ராப்பராக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால இருக்கலாம். காது கேட்குறது, பல்லு பிரச்சனைகள், கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை இப்படி எடுக்கணும்னு போனால் அவங்களால டக்குன்னு எடுக்க முடியாது, கை இப்படி ஷேக்காக இப்படி போகும், அதை எடுத்து கரெக்டாக வைக்க முடியாது. இந்த மாதிரி தடுமாற்றங்கள், இது மாதிரி மொபிலிட்டி, ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம் ஏஜ் ஆனவங்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கும். கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியரு, டயாலிசிஸில் இருப்பாங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு கால் மரத்து போய் அதை சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தால் காலே கட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அன்ஹீல்டு வூண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் பொதுவாக பிரச்சனைகள், வயதானவர்களுக்குள்ள பிரச்சனைகள். இது ஃபஸ்ட்டு பேசிக்காக அவங்க எந்த ஃபேமிலி டாக்டரோ எந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரோ அவங்கள்ட்ட ரெகுலராக 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி செக்கப் பண்ணி அதுக்கான மருந்துகள் சாப்பிட்டு பிபியோ, சுகரோ, தைராய்டோ, வேறு எந்த பிரச்சனையும் ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ரெண்டாவது திருப்பி வராமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க உடல் எடையை மெயின்டைன் பண்ணணும், பயிற்சிகள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறப்ப ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும், திருப்பி வராமல் இருக்க முடியும், குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை மெயின்டைன் பண்ண முடியும் வயதானவர்களுக்கு. மற்றது அடுத்த செக்ஷனில் பார்ப்போம். நன்றி.